சுரேஷ் வந்து சிம்பிள் ட்ரேடில் சொன்னதை 2000 வருஷம் முன்னாடி இப்போதைய கணக்குப்படி 2000 வருஷம் கேள்வி தோண்டி முடித்தா 4000 வருஷம் ஆகக்கூடும். வள்ளுவர் சொல்கிறாரு, இருக்கட்டும் மறுபடியும் தேவைப்படும். ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடைன்னு அவர் சொல்கிற 1 லட்ச ரூபா பணம் போடுறீங்க, 5000 ரூபா லாபம் வருது, 5000 ரூபா லாபத்தை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்து 2000 ரூபா நஷ்டம் வருது. இப்போ நம்மகிட்ட வந்த லாபத்தில் 3000 ரூபா இருக்குது. லட்ச ரூபாய் கூட ஆட ஆரம்பிச்சேன் ஆட்டத்தை, 1,50,000 ரூபா சம்பாரித்தோம், 2000 ரூபா மறுபடியும் நட்டோம், இப்போ மிச்சம் 3000 ரூபா இருக்குது. ஜெயிச்ச பணத்தில் ஆட வேண்டியதானே அப்படின்னு நினைக்காதீங்க. சம்பாரித்த பணத்தில் 2000 ரூபா போச்சு, 2% போச்சு, உடனே மூடிடுங்க. செய்யக்கூடாது, வேலையை நிறுத்திடணும். எப்படி? ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை. 3000 ரூபா தான் வந்திருக்கு, பரவாயில்ல. இந்த 3000 ரூபா வந்த பணம் தானே வச்சு ஆட ஆரம்பிச்சிங்கன்னா, ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. ஆடினா மிச்சம் 1 லட்ச ரூபா போயிடும். அதனால அதை செய்யாத. அப்போ வள்ளுவன் காலம் தொடங்கி எஸ்டி காலம் வரை ஒரே கருத்து தான், வேறு வேறு வார்த்தைகளில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க.